இலக்கியா ரொம்ப பாவம் நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஏன்னா இலக்கியா எவ்வளோ தெளிவா பிளான் பண்ணாங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்டெப்ப வச்சு எப்படியாவது எஸ்எஸ்கே வாயாலேயே உண்மைய வாங்கிடணும். அத வச்சு எஸ்எஸ்கேவ காலி பண்ணிடலாம் அப்படின்னு தான் இலக்கியா ஆசைப்பட்டாங்க. அதுக்காக எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஆனா இந்த வடிவேல் சொல்ற மாரி மண்டம் இருக்கிற கொண்டைய மறந்துட்டியேப்பா! அது மாரி தாங்க இருக்கு. ஸோ சிப்பெல்லாம் வச்சீங்க ஓகே. அந்த சிப்பு ஒர்க் ஆகுதான்னு கொஞ்சம் போறதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்படி ஒரு பல்ப் வாங்கிக்க தேவையில்லையா? ஸோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போட்டு பார்க்கும்போது, அந்த வீடியோல ஆடியோ வரவே இல்ல. போயிட்டு ஒரு கடையில குடுத்து செக் பண்ணும்போது, அவனும் அதுதான் சொல்றான். "தெர்லங்க. இது நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போதே ஏதோ பிரச்சனையா இருந்திருக்கு. ஏதோ கிராஷ் ஆயி ரெக்கார்ட் ஆகல. இத நாம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க." அப்படின்னு கடைக்காரன் சொல்லிட்டான். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க இலக்கியா? அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. இலக்கியா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நாம வச்சிருந்த கடைசி ஐடியா இதுதான். இதுதான் கடைசி நம்பிக்கை. இதுவும் வேஸ்ட்டா போச்சு. அப்போ அந்த எஸ்எஸ்கேவ நம்மளால ஒண்ணும் பண்ணவே முடியாதா? அப்படின்னு இலக்கியா மனசு உடைஞ்சு போறாங்க. அப்பதான் இலக்கியாவுக்கு நாகுவோடைய ஞாபகம் வருது. நாகு அன்னைக்கு பேசும்போது கடைசியா, "மேடம் என் வீட்ல புள்ளைங்க பொண்டாட்டிங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஒரு எட்டு போய் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாத்துங்கன்னு" சொன்னாங்க இல்லையா? அது ஞாபகத்துக்கு வருது. சரி, நாகு நமக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணான்ல, அவன் ஃபேமிலிய போய் பாத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு இலக்கியா கிளம்பி அவங்க குடும்பத்த பார்க்க போறாங்க. அங்க அவங்க ஒய்ஃபு, புள்ளலாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க இலக்கியா. அத பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து, "எதுக்கு மேடம் உங்களுக்கு கஷ்டம்? ஏன் இதெல்லாம் நீங்க பண்றீங்க? நீங்க எங்களுக்கு பண்ணது மிகப்பெரிய உதவி தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தேவையில்ல மேடம் எங்களுக்கு" அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. இருந்தாலும் இலக்கியா பரவாயில்லங்கன்னு சொல்லி குடுக்குறாங்க. இலக்கியா சோகமா இருக்கிறத பார்த்துட்டு நாகு மனைவி, "என்னாச்சு மேடம்? ஏன் ஒரு மாரி சோகமா இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா?" "கௌதம் சார் தான் வெளிய வந்துட்டாரு மேடம். அப்புறம் என்னாச்சு?" "இல்லங்க, கௌதம் வெளிய வந்துட்டாரு. ஆனா அந்த எஸ்எஸ்கே உள்ள அனுப்ப முடியலையே. எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவன் வெளிய இன்னைக்கு ஜாலியா இருக்கான். அவன சொல்லி செஞ்ச நாகு ஜெயில்ல இருக்காரு. நாங்க இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கோமே. ஏன் மேடம் என்னாச்சு?" "இல்லங்க, அந்த எஸ்எஸ்கேவ எப்படியாவது பழி வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா முடியலங்க." "மேடம், என் ஹஸ்பண்ட்ட கேளுங்க மேடம். அவருக்கு தெரியும் மேடம். அவன் என்னென்ன பித்தலாட்டம் பண்ணான், என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவாரு" அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. இலக்கியா உடனே, "நான் போய் பார்த்தேன். அவரு ஒரு ஐடியா குடுத்தாரு. அதையும் செஞ்சு பார்த்தோம். கடைசில எல்லாம் வேஸ்ட்டா போச்சு. இப்போ அந்த எஸ்எஸ்கேவுக்கு எதிரா என்கிட்ட ஆதாரமே இல்ல. ஒரு ஆதாரம் இருந்தா போதும். அவன தூக்கி உள்ள வச்சுருவேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது." அப்படின்னு இலக்கியா சொன்ன உடனே, அந்த நாகு பொண்ணு இருக்கு இல்லையா? அது உடனே, "அக்கா, அதுக்கு என்ன இப்போ? உங்களுக்கு அந்த எஸ்எஸ்கேவுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆள் சாட்சி சொல்லணும். அவ்வளோதானே? நான் வேணா சொல்லவா? சொல்லுங்கக்கா, நான் சொல்லவா?" அப்படின்னு அந்த குழந்தை கேட்ட உடனே இலக்கியா அப்படியே, "பரவாயில்லம்மா. நீயாச்சும் அப்படி பண்ணணும்னு நினைச்சியே. இங்க பாரு, வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, என்னைக்குமே யாருக்கும் கெடுதல் மட்டும் படக்கூடாது. புரியுதா?" அப்படின்னு இலக்கியா சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே, இங்க நாகு மனைவிக்கு ஒரு ஐடியா வருது. "மேடம், இங்க பாருங்க. நீங்க என் பொண்ணு உயிர காப்பாத்திருக்கீங்க. என் புருஷன நல்லவனா மாத்திருக்கீங்க. என் குடும்பத்த இப்படி ஒட்டுமொத்தமா நீங்க தான் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை. அதுக்கு வழி தெரியாம தேடிட்டு இருக்கீங்க. ஏன் மேடம், நான் வேணா வந்து கோர்ட்ல என் புருஷனுக்கு ஆதரவாவும், அந்த எஸ்எஸ்கேவுக்கு எதிராவும் சாட்சி சொல்லவா? நான் சொன்னா கண்டிப்பா கோர்ட்ல ஏத்துப்பாங்க மேடம். ஏன்னா, என் புருஷன் தானே கார்த்தி சார கடத்துனாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எஸ்எஸ்கே தானே. எஸ்எஸ்கே தானே காசு குடுத்து கடத்த சொன்னாங்க. அதுக்கான ஆதாரமா நான் வந்து சொல்றேன் மேடம். வாங்க மேடம்" அப்படின்னு நம்ம நாகு மனைவி சொல்றாங்க. இலக்கியா உடனே, "இல்லக்கா, நீங்க வந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே." "என்ன மேடம் பிரச்சனை ஆகப்போது? என்ன அந்த எஸ்எஸ்கே கொன்னுடுவானா? இங்க பாருங்க மேடம், என்னையே கொன்னாலும் சரி, கண்டிப்பா நீங்க என் புள்ளைங்க என்ன விட சூப்பரா நீங்க பார்த்துப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மேடம். அதனால உங்கள மாரி நல்லவங்களுக்கு கெடுதல் வந்துச்சுன்னா, அந்த கெடுதல சரி பண்றதுக்கு தான் மேடம் நாங்க இருக்கோம். நான் கண்டிப்பா வந்து சாட்சி சொல்றேன். வாங்க மேடம் போலாம்" அப்படின்னு நாகு மனைவி சொல்லுவாங்க. இலக்கியா உடனே, "நல்ல ஐடியா தான். நீங்க இங்கே இருங்கக்கா. நான் போயிட்டு என் லாயர பார்க்குறேன். என் லாயர பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு, அதுபடி பண்ண முடியும்னா, நான் வந்து உங்கள கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு இலக்கியா நேரா கிளம்பி லாயர போய் பார்ப்பாங்க. லாயர பார்த்து சொல்லவும், லாயர் உடனே, "பரவால்ல இலக்கியா. நாகு மனைவி சொன்னா கண்டிப்பா கோர்ட்ல நல்ல ஒரு ஆதாரமா இருக்கும். நீங்க நாகு மனைவிய நாளைக்கு கூட்டு வாங்க கோர்ட்டுக்கு. நான் இப்பயே போய் கேஸ் ஃபைல் பண்றேன்" அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போறாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இத பார்த்துருக்க செக்யூரிட்டி உடனே கால் பண்ணி, நம்ம எஸ்எஸ் கிட்ட சொல்லிடுவாரு. இந்த மாரி இலக்கியா வந்தாங்க. வந்துட்டு நாகு மனைவியாமே அவங்கள வச்சு உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண போறாங்களாம். அவங்க உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லப் போறாங்க சார். கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லவும், உடனே எஸ்எஸ்கே உஷாராயிடுவான். "ஓ! அப்படியா? அந்த நாகு மனைவிக்கு அவ்வளோ திமிரு ஆயிடுச்சா? டேய் நாகு, உன்ன அன்னைக்கு விட்டு வச்சேன்ல, அதுதானே நான் பண்ண தப்பு. உன் கதைய அன்னைக்கே முடிச்சிருந்தேனா, இந்நேரத்துக்கு உன் மனைவி பயந்திருப்பா. உன் கதைய முடிக்காம விட்டதுனால, உன் மனைவிக்கு என் மேல பயம் இல்லாம போச்சு. பரவால்ல, இருக்கட்டும். நாளைக்கு உன் மனைவி கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னா தானே எனக்கு தண்டனை கிடைக்கும். அவ வரலன்னா, அப்புறம் எப்படி தண்டனை கிடைக்கும்? ஏய் இலக்கியா, நீ ஆட்ட கடிச்சு, மாட்ட கடிச்சு
கடைசியில அந்த நாகு மனைவியை வச்சு எனக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கியா? நீ எத்தனை ஸ்கெட்ச் போட்டாலும் சரி, அது எதுவுமே பலிக்காது இலக்கியா. நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நம்ம நாகு மனைவியை கொடுத்துக்கு எஸ்எஸ்கே ஆளுங்கெல்லாம் அனுப்புறான். ஆனா அங்க போயிட்டு கதவு மூடி இருக்கு. கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே பார்த்தா யாருமே இல்லை. உடனே ரவுடி பசங்க எஸ்எஸ்கே கால் பண்ணி, சார் இந்த வீட்டுல யாருமே இல்லையே சார். டேய் நல்லா தேடிப்பாங்கடா, அவ அங்கதான் இருப்பா. இல்லைன்னா பக்கத்துல கேட்டு பாருங்க, எங்கேயாவது போயிருக்க போறா, அவளை விட்டுறாதீங்கடா அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்றாரு. அவங்களும் ஃபுல்லா தேடி பார்க்கறானுங்க, எங்கேயுமே காணோம். யாருக்கிட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. உடனே எஸ்எஸ்கேவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது, அந்த நாகு வீடு அதுதானே, அவனுக்கு வேற எதுவும் வீடும் இல்லையே, அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம இலக்கியா கால் பண்றாங்க. எஸ்எஸ்கே ஒண்ணு, எதுக்கு இந்த இலக்கியா கால் பண்றா, இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு போன் அட்டன் பண்றாரு. என்ன எஸ்எஸ்கே, உன் அடியாளுங்க எல்லாம் போயிட்டு நாகு மனைவி தேடி அவங்க வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்களா? ஐயோ பாவம் எஸ்எஸ்கே, நீ என்னதான் ஆளுங்களை வச்சு அந்த ஏரியா ஃபுல்லா தேடினாலும் சரி, யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஏ இலக்கியா, உனக்கு எப்படி தெரியும் நான் அங்கதான் ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கேன்ட்டு? என்ன பழைய மாதிரி மைக் செட் பண்ணி என்ன வேவு பாக்குறியா? ஐயோ எஸ்எஸ்கே, உன்னை வேவு பார்க்கறதுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீ இப்படிதான் முட்டாள்தனமான முடிவு எடுப்பேன்னு தெரியும். ஏன்னா உன்கிட்ட பணம் இருக்கு, அதை பயன்படுத்தி ஏகப்பட்ட பேரை வளைச்சு போட்டிருக்க. எல்லாரும் உனக்கு தகவல் கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு சில பேர் நல்லவங்களும் இருக்காங்கல்ல, அப்படிதான் எனக்கு இந்த நியூஸ் கிடைச்சது. இங்க பாரு, எனக்கு தெரியும் எஸ்எஸ்கே, நான் நாகு மனைவியை வச்சு உன் கதையை முடிக்கலாம்னு பிளான் பண்ணும்போது நீ கண்டிப்பா நாகு மனைவியை கதையை முடிச்சுட்டு எனக்கு அப்படியே ரிவீட் அடிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உனக்கு முன்னாடி இந்த முறை நான் முந்திக்கிட்டேன். நீ இதைதான் பண்ணுன்னு தெரிஞ்சு நாகு மனைவியை ஆல்ரெடி நானே ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டேன். நாகு மனைவி இப்போ என் கட்டுப்பாட்டுல ரொம்ப சேஃபா இருக்காங்க. அதனால உன்னால் நாகு மனைவிய எதுவுமே பண்ண முடியாது எஸ்எஸ்கே. நீ அவ்வளவுதான், உன் கதை முடிய நேரம் வந்துருச்சு. உன்னை நாளைக்கு கோர்ட்ல பார்க்கும்போது நாகு மனைவி உனக்கு எதிரா சாட்சி சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆரம்பத்திலிருந்து நீ பண்ண எல்லா தப்புக்கும் சேர்த்து உனக்கு தண்டனைய இந்த கோர்ட் நாளே கொடுக்க போகுது. நீ ஜெயிலுக்கு போற நேரம் வந்துருச்சு. அதனால நீ என்ன பண்ற, நேரா போயிட்டு உன் மனைவி, அதான் காதல் மனைவியில காசு மனைவி அந்த தாட்சாயினி, அவள்கிட்ட சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ண சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோ. ஏன்னா இன்னும் பல வருஷத்துக்கு நீ வெளியவே வர முடியாது. அந்த அளவுக்கு உன் மேல ஸ்ட்ராங்கான கேஸ் ஃபைல் பண்றோம். உன் மேல எல்லா குற்றச்சாட்டையும் நிரூபிச்சு 1 நாளைக்கு ஜெயிலுக்கு அனுப்புறதுதான். நீ திரும்ப வெளியே வரவே முடியாது எஸ்எஸ்கே. இலக்கியா சொன்னோடனே எஸ்எஸ்கே பயங்கரமா கோவப்படுறான். இலக்கியா இங்க பாரு, அப்படி நிலைமை வந்துச்சுன்னா நான் ஒன்னும் விட மாட்டேன், உன் குடும்பத்தையும் விட மாட்டேன். உன் குடும்பத்தை ஒரு தெரியாம அழிச்சிருவேன். இந்த எஸ்எஸ்கே யாரும் தெரியாம நீ ரொம்ப ஆடிட்டு இருக்க. எஸ்எஸ்கே போதும் எஸ்எஸ்கே, இதெல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. அதாவது உனக்கு ஒரு பழமொழி சொல்லட்டுமா? கேட்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப பழசாதான் இருக்கும், பரவாயில்ல கேளு. கடவுள் கெட்டவங்களுக்கு அதிகமா கொடுப்பாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதை பார்க்கும்போது உன்ன மாதிரி அப்படியே பேராசையா இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஆனா நல்லவங்களை சோதிச்சாலும் கடைசி நேரம் நல்லவங்களை கைவிட மாட்டாரு, இறுக்கி பிடிச்சிடுவாரு. கெட்டவங்களை அப்படியே விட்டுருவாரு. அந்த மாதிரிதான் இவ்வளவு நாள் சோதனை எங்களுக்கு கொடுத்தாலும் கடவுள் கடைசி நேரம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்காரு. அந்த ஆயுதத்தை வச்சு நாளைக்கு நான் உன்னை அட்டாக் பண்ண போறேன். ஆனா கடவுள் காப்பாத்துறது மட்டும் தப்பு எனக்கு படாது எஸ்எஸ்கே. நீ நாளைக்கு ஜெயிலுக்கு போறது உறுதிதான் அப்படின்னு இலக்கியா ஃபோன் வச்சுறாங்க. எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. எப்படி இருந்து தப்பிக்க போறோம்? அந்த நாகு மனைவியை எப்படியா கண்டுபிடிச்சு அவ கதையை போட்டு தரலாம் தான் நாம தப்பிக்க முடியும் அப்படின்னு ரவுடி பசங்களை இலக்கியா வீட்டுக்கு அனுப்புறான் எஸ்எஸ்கே.